மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. அமைச்சரா இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிற அதிகாரம் நமக்கு ஜனநாயகத்துல முதலமைச்சருக்கு தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு சில நிலைகளை எடுக்க வேண்டிய அவசியம் எப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதாக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான வழக்குகளை எடுப்பது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியது. அறிவியல் பூர்வமாக ஊழல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே சர்க்காரியா கமிஷன் சொல்லுச்சுன்னு ஒரு பெரிய பித்தலாட்டத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நிரூபிச்சாங்களானா இல்லைன்னு சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தவறான பார்வை, இவர்கள் ஊழலில் மலிந்தவர்கள், அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிறதுங்கிறது தான் என்னோட பார்வையிலிருந்து எனக்கு தெரியறது. செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு வர்றது பாரதிய ஜனதா. செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து எடுக்கப்பட்ட வழக்குகள் எல்லாமே உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படிதான் இங்கு மீண்டும் எடுக்கப்பட்டது. கொடுக்கறாங்க, ஏன் அவரை மட்டும் டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கொங்கு சமுதாயத்தினரிடையே பரவலா அவருக்கு ஒரு பெரிய நன்மதிப்பும் அவருடைய சிறந்த களப்பணியை கண்டு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் பெருமளவில் அஞ்சுகிறதுங்கிறது ஒரு பக்கம் உண்மை. இடியும் சரி ஐடியும் சரி தொடர்ந்து இங்க இருக்கக்கூடியவர்களை மிரட்டுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். அவரு பொறுப்பை காப்பாத்திக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்தார். பிரத்யேக முயற்சிகளா நயினார் அண்ணா வந்துடக்கூடாதுன்னு கூட அவர் எடுத்ததா சொல்றாங்க. தமிழ்நாடுங்கிற பேரு பட்ஜெட்லயே வராம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரையை வாசிக்கிறாங்க. எல் முருகன் அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமைகள் பெற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. என்ன நிதியை பெற்றுக் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. இந்தி இசை அக்கா தெளிவா சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறதா, தாமரை மலர்ந்தே தீரும், மலரவே மலராது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எவருக்குமே தமிழ்நாட்டினுடைய மனநிலை புரியாது. அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார். அமைச்சரவை மாற்றம் ஏன் இந்த அமைச்சரவை மாற்றம், அதற்கான காரணம் என்ன? இரண்டு அமைச்சர்கள், சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இல்ல இது விவாதத்துக்குரிய ஒரு பொருள் தான், பேச வேண்டிய விஷயம்தான். ஒன்று மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே கைதாகி இருந்தாங்க, பெயிலில் வெளியே வந்திருந்தாங்க. இப்ப மீண்டும் அமைச்சரவையில் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அதே துறையின் கீழ் அவர் அதே துறையை பகிர்ந்தாங்க. இப்ப அட்வொகேட் ஜெனரல் அவர்கள், ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய அட்வொகேட் ஜெனரல் அவர்கள், அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் தேவையில்லாம சாட்சிகளை எல்லாம் கலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவாருங்கிற ஒரு வாதத்தை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வைக்கும் பொழுது அப்போ ஒரு கேள்வி வருது. ஜட்ஜு கேட்குறாங்க, இது மாதிரி நீங்க அமைச்சரா இருக்க விரும்புறீங்களா இல்ல பெயில் அந்த கேள்வி பெயில்ல இருக்கிறது இந்த கேள்வி ஏன் வருது, இந்த நேரத்துல ஏன் வருது, ஏன் அதை வாண்டடா எடுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பல அரசியல் இருக்கலாம். ஆனா அந்த கேள்வி சரியான கேள்விதானே. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் அப்படிங்கும் போது அவரை மீறி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எப்படி சாட்சி சொல்லுவாங்கங்கிற அந்த கேள்வி கரெக்ட் தானே? இல்லையே, நீங்க அமைச்சரா இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிற அதிகாரம் நமக்கு ஜனநாயகத்துல முதலமைச்சருக்கு தான் இருக்கு. ஒருவேளை அவர் கன்விக்ட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவர் அமைச்சரா இருக்க முடியாதுங்கிறத நம்ம உறுதிபட சொல்லலாம். ஒன்றிய அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சில பேர் மீதே இப்பெல்லாம் வழக்கில் இருக்கிற சூழ்நிலையும் இருக்கத்தான் செய்யுது. அந்த இடங்கள்லாம் இந்த கேள்விகளை கேட்டு அவர்கள் தொடரலான்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்னா இல்லை. நீங்க அப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மகாராஷ்டிராவில் இருக்கிற அஜித் பவார்
அவர் வந்து அவர் மீது ஈடியில் போட்ட கேஸே இன்னும் 4 கேஸ் முடியாமல் இருக்கு. அப்ப அவர் வந்து சாட்சிகள் எல்லாம் கலைக்க மாட்டாரா? இல்ல அவர் மீது எவ்வளவு இதுக்கு விமர்சனங்கள் துணை முதலமைச்சரா இருக்காரு இப்போ, ஆமா இல்லையா? அப்ப அவர் மீது வராத ஒரு விமர்சனம், அவர் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை இவர் செஞ்சுருவாருன்னு எப்படி இவங்க நினைக்கலாம்? அப்ப இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கலி ட்ரிவன் அஜெண்டா மாதிரி தான் தெரியுது. அதை ஒன்றும் புதுசா நம்ம சொல்ல தேவையில்ல. 2 உதாரணங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புறேன் இந்த நேரத்துல. சசிகலா அம்மையார் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவதற்கான பிரத்யேக முயற்சியில தன்னை தலைவரை அறிவிச்சு அதற்கு முயற்சி எடுக்கின்ற பொழுது அதுவரையில் கிடப்பில் போடப்பட்டிருந்த வழக்குகள் எல்லாம் திடீர்னு ஒரே நாள் நைட்டு அடுத்த நாள் நைட்டு அந்த கேஸ் எல்லாம் ஹியரிங்க்கு வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த தருணத்துல அரசியல் ரீதியா தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு சில நிலைகளை எடுக்க வேண்டிய அவசியம் எப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதாக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான வழக்குகளை எடுப்பது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியது. இதை கவனமாக தான் கையாளணும். நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, நீதிமன்றங்கள் எப்போ ஒன்றாலும் எடுக்கலாம். ஆனால் குமாரசாமி வழக்கையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். கூட்டல்ல ஒரு பெரிய தவறு இருந்துச்சு, இருந்தாலும் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது நீதிமன்றம் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு இல்ல. இருக்கு. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரே வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு, நீதிமன்றங்கள் என்ன சூப்பர் நாடாளுமன்றமான்னு அவரே கேட்டிருக்காரு. அவர் எந்த சூழ்நிலை கேட்கிறான்னா அவங்களுக்கு அடி விழுவும் போது அவர் அப்படி கேட்பாரு. இது வந்து நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். சரி, அதில் ஒரு நெருடல் கொடுக்க வேண்டாம், அதை சட்ட ரீதியாக சந்தித்து கொள்ளலாம்ங்கிறதுல தான் வந்து முதலமைச்சர் அவர்களும் சரி தாமாக முன் வந்து எந்த ஒரு நெருக்கடியையும் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ராஜினாமாவை அண்ணன் செந்தில் பாலாஜி இல்ல இப்ப இந்த வழக்குல மக்களுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு சரி அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா அதிமுக காலத்துல இருக்கும்போது ஊழல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி போடப்பட்ட ஒரு வழக்கு, அது தொடர்பான விசாரணை இத்தனை வருடங்கள் கழிச்சு சர்ச் எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. தண்டனை அதாவது குற்றத்தை நிரூபிக்க முடியாத ஒரு விஷயமும் இருக்கு, குற்றமற்றவன்னு நிரூபிக்க முடியாத ஒரு விஷயமும் இருக்கு. இன்னும் சாட்சியங்கள் விசாரிக்கப்பட வேண்டியதே பல வருடம் போகும்ன்றாங்க. அப்ப மக்களுடைய மனநிலை பாக்குறவங்களுக்கான ஒரு செய்தி, மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. நான் தான் சொன்னேன், சசிகலா அம்மையாருடைய வழக்கு எடுக்கப்பட்ட விதம், இப்பொழுது இந்த வழக்கு எடுக்கப்படுகின்ற விதம், சுவோமோட்டோவா வந்து இப்போதைய நம்மளுடைய இப்ப மாண்புமிகு அண்ணன் பொன்முடி அண்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட சுவோமோட்டோவா எடுத்திருக்காங்க. ஆனா அவர் பேசின கருத்துக்கள் உண்மையிலேயே சொல்லுகின்ற வகையில் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, அவர் செய்த தவறு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து மறுக்க வேண்டாம். அதுக்குதான் வந்து துணை செயலாளர் பொறுப்புல இருந்துமே வந்து அவரை நீக்கிய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, கட்சி ரீதியா எடுத்திருக்காங்க. அப்ப சுவோமோட்டோவா எடுக்கிற ஜட்ஜ் எடுக்கிற அளவுக்கு அது முக்கியமா? அதோட மோசமா பேசின எத்தனையோ வீடியோஸ் வந்து நான் உங்ககிட்ட காட்ட முடியும். ஆனா அதுக்கெல்லாம் எந்த சுவோமோட்டோவா எந்த வழக்கும் எடுக்கல. அமைச்சர் இதை விட கொச்சையா பேசியிருக்காருன்னு நம்ம நீங்க காட்டினா கூட அவர் பேசியிருக்காரு, நாங்க பேசுறது தப்பில்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. அதை நியாயப்படுத்தி நான் பேசல, அது தவறு இருந்ததுன்னு சொல்றேன். அந்த வகையில வந்து ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சரி, அது ஏற்புடையதுதான்ங்கிற வகையில். ஆனா சுவோமோட்டோ எடுக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனா எடுக்கும் பொழுது அதற்கான கட்டுப்பாடு, கண்ணியம் காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை மீண்டும் வழக்கு ரீதியாக அவர் சந்திச்சு அவர் ஃபேஸ் பண்ணி வர்றது, ஏன்னா அது வந்து இலக்கியங்கள்ல சொன்னதோ இல்லை மற்ற விஷயங்கள்ல சொன்னதோ அவர் எப்படி அதை நியாயப்படுத்தி பேசுறதோ அது அவர் பொறுப்புருவோம். ஏன்னா தனிப்பட்ட ஒரு சில விமர்சனங்களுக்கு கழகம் பொறுப்பேற்க முடியாது. சபையில எடுக்கும் பொழுது ஒரு சில கருத்துக்களை பதிவிடும் பொழுது அது மாதிரி ஒரு சூழல் தான். அப்ப இங்க இந்த பொன்முடி அவர்களுடைய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய விஷயத்துல நம்ம வந்து இதை அப்படியே ஈஸியா கடந்து போயிட முடியாது. இப்போ வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார், பல முறை மேடையில சொல்லிட்டார். குறிப்பா ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறேன், பாத்ரூம்லயும் பெட்ரூமை தவிர மற்ற எல்லா இடங்களையும் கேமரா இருக்கு, கவனமா பேசணுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. இதை பல முறை சொல்லியிருக்காரு. காலையில தூங்கி எந்திரிச்சா என்ன பிரச்சனை வரும், என்னத்த பேசி வச்சிருப்பீங்கன்னு. அப்போ ஒரு முதலமைச்சருக்கு கட்டுப்படாத செயல்னு கூட இதை பார்க்கலாம்ல. கட்டுப்படாததுங்கிறத விட இன்னும் அந்த பழைய காலத்து தோணியிலேயே வந்து எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், ரெக்கார்ட் ஆகல, தனக்கு எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற மனநிலைகளுக்கெல்லாம் பதிலுரை தான் வந்து துணை செயலாளர் பொறுப்பு அவர் இழந்ததற்கான காரணமாச்சு. அப்ப கழக தலைவர் அவர்கள் மீண்டும் அது கிளியர் சிக்னல் கொடுக்கிறாரு. நீங்க சபை நாகரீகம் கருதி நீங்கள் கவனமாக உங்களுடைய வார்த்தைகளை கையாள வேண்டும்ங்கிறதனுடைய பாடம் தான் அவருடைய பொறுப்பு எடுக்கப்பட்டதுமே கூட. அதனால கழக தலைவர் அவர்கள் அந்த விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அப்ப ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை எடுக்கின்ற விதத்தை பார்த்தால் நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா ஏதோ இயக்குவது போன்றது ஒரு சூழல்
இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை மறுக்க இயலாது. ஏன்னா வேற எந்த விதத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்த அவர்களால் இயலவில்லை. முடிஞ்சு போன கேஸ் எல்லாம் சுவமோட்டோல எடுத்து விசாரிச்சு திறக்க சொல்றதெல்லாம் ஒரு இவங்க மட்டும் இல்ல, ஒரு 6-7 அமைச்சர்கள் லிஸ்ட்ல இருக்காங்க, அடுத்தடுத்து வர இருக்கு. அது என்ன முயற்சி? நீதிமன்றங்களால முடித்து வைக்கப்பட்ட வழக்கெல்லாம் மீண்டும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்க. அதுதான் சொல்றேன்னு, நீங்க தேர்தல் வருகின்ற நேரத்தில் இப்படி ஒரு சூழலை உருவாக்கி ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் இது காலங்காலமே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதா அறிவியல் பூர்வமாக ஊழல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே சர்க்காரியா கமிஷன் சொல்லுச்சுன்னு ஒரு பெரிய பித்தலாட்டத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நிரூபிச்சாங்களான்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி ஒரு தோரணையை உருவாக்குவதற்கான முயற்சியில பாரதிய ஜனதா நிரூபிக்க வேண்டிய இடம். ஆமா, சட்ட ரீதியா சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்லும் பொழுது சிலது கட்டுப்பட்டு சட்ட ரீதியா நம்ம அதை சந்திச்சுதான் ஆகணும். ஆனா அது நிரந்தர தீர்ப்பா அப்படின்னா இப்ப லோயர் கோர்ட்ல திரும்ப கேஸ் நடத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப லோயர் கோர்ட்ல நடத்தினா அந்த கேஸ் போகும் கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷத்துக்கு. திரும்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வரணும். திரும்ப அதுக்கப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஹைகோர்ட்டுக்கு வரணும். அப்ப இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தவறான பார்வை, இவர்கள் ஊழலில் மலிந்தவர்கள், அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிறதுங்கிறது தான் என்னோட பார்வையிலிருந்து எனக்கு தெரியறது. புதிதாக வாய்ப்பு வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறது மனு தங்கராஜ் அவருடைய பெயரும் லிஸ்ட்ல இருக்கு. ஆனா பிடிஆர் அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு செய்தி உலா வந்துச்சு. உலா வருது மீன்ஸ் மக்களுடைய விருப்பமா இருக்கு. தமிழக அமைச்சரவையில பிடிஆர் அவர்கள் மக்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு விருப்பமான அமைச்சரா இருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய அமைச்சரவை, அவருடைய துறை மாற்றம் வந்தப்பயே மக்கள் அதை ஏத்துக்கல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோசியல் மீடியாலையும் பாக்குறோம், மக்கள் கருத்துலையும் பாக்குறோம். அவர் பேசுனதுக்கு ஆடியோ வீடியோ தான் காரணமா? அவர் ஒரு சிறந்த நிர்வாகி, ஒரு அறிவுசார், ஒரு நல்ல அறிவார்ந்த ஒரு அமைச்சர் அப்படின்னு மக்கள் இடத்துல நல்ல பேர் எடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கும் அப்படின்னு சமூக வலைதளங்கள் உலா வருது அப்படின்னா அது மக்களுடைய விருப்பம் தான். பட் அங்க பூர்த்தி பண்ணாத இங்க ஒருத்தர் மட்டுமே சிறந்தவர், மற்றவர்கள் எல்லாம் தகுதி இல்லாதவர்கள்னு நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. மக்கள் விருப்பத்தை பெறதும் ஒரு பெரிய விருப்பம்ங்கிறதுக்கு அவர் he is a technically strong man, ரைட்டுங்களா? he is a great good economist, he is a very well qualified man. இன்ஃபேக்ட் அவர் நேரடியா எம்எல்ஏ ஆன உடனே நேரா மந்திரி ஆகிறாரு. இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு ஒரு படித்தவருக்கு, ஒரு சிறந்த மனிதருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த பொறுப்பு கொடுத்தாலுமே அதுல சிறப்பாக செயல்படக்கூடியவர் அண்ணன் பிடிஆர் அவர்கள். அதனால அவரு அப்படி ஒரு கேள்வி வச்ச மாதிரி எனக்கு தெரியல. அவர் இருக்கிறதுல சிறப்பா செஞ்சுட்டு தான் வராரு. மக்கள் கேக்குறாங்கன்னு சொன்னா மக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. முதலமைச்சர் எது வேணுமோ, யாருக்கு எதை கொடுக்கணுமோ அவரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படிதான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய இது நேயர் விருப்பம் எல்லாம் இங்க நடத்த முடியாது. ரைட்டுங்களா? அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு கேக்குறாங்கன்னு சொன்னா முதலமைச்சர் ஒவ்வொருத்தருக்கும் இது நேயர் விருப்பமா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு இவரு வேணா இந்த மந்திரியா இருக்கட்டுமே, இவங்க இதெல்லாம் கேக்குறாங்க, இவரு வேணா கொஞ்ச நாளைக்கு இந்த மந்திரியா இருக்கட்டும், அப்படி முடிவெடுக்க முதலமைச்சருடைய விருப்பம் தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சமீபத்துல சட்டமன்றத்துல பேசும்போது கூட பிடிஆர் அவர்கள் ஒரு நிதி சார்ந்த ஒரு கேள்வி வரும்போது யார்கிட்ட நிதி இருக்கோ அவங்க கிட்ட கேளுங்கன்ற மாதிரி ஒரு பதில கொடுத்திருந்தாரு. அதற்கு முதலமைச்சர் அவர்களும் ஒரு அறிவுரையை கொடுத்திருந்தாரு. ஏன் இன்னுமே ஒரு முரண் இருக்கா? முரண்லாம் அப்படிலாம் எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை அமைச்சரவையில இல்லாம இருந்திருந்தாருன்னா நீங்க சொன்ன முரண்லாம் யோசிச்சிருக்கலாம். ஆனா அமைச்சரவையில எந்த துறை கொடுத்தாலும் சிறப்பாக பணியாற்றும். அப்படி பாத்தீங்கன்னா ராஜகண்ணப்பண்ணனுக்கு துறை இப்ப பாத்தீங்கன்னா கூடுதலா ஃபாரஸ்ட் ஒதுக்கி இருக்காங்க. அவர்லாம் இப்ப அப்பவே இபி ஹேண்டில் பண்ணவரு, உள்ளாட்சி ஹேண்டில் பண்ணவரு, ரொம்ப பவர்ஃபுல் மினிஸ்டரா இருந்தவங்க. அவருக்கு இன்னைக்கு வெறும் நீங்க இதுதான் கொடுத்தீங்களான்னு நீங்க கேள்வி கேட்க முடியாது. இது முழுக்க டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். யார் எந்த துறையில் இருந்து செயல்பட வேண்டும் அவர் எடுக்கக்கூடிய முடிவு. சக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்துல தகுதி வாய்ந்தவர்கள். ஆனா இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டது இன்னாருக்கு தான் அப்படின்னு அந்த 32 பேர், அந்த 32 பேருக்கு. சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் பின்னாடி போலாம்னு நினைக்கிறேன். அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவருடைய இந்த நிலைக்கு காரணமே நம்ம தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய வாதம் இருக்கு. அவர் எந்த பீரியட்ல குற்றம் பண்ணாரு, எங்கிருந்து பண்ணாருங்கிறத தாண்டி அவருடைய இந்த நிலைமை காரணமே திமுக தான், முதலமைச்சர் தான் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப ஜாமீன்ல வெளியில மீண்டும் அவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு காரணமும் முதலமைச்சர் தான். மறுநாளே ஒரு நாள் விட்டு மறுநாளே அவரை மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க வச்சு இப்படி ஒரு நிர்பந்தத்துல தள்ளதும் முதலமைச்சர் தான் அப்படின்ற ஒரு விமர்சனம். இப்ப அமலாக்கத்துறையில ஒரு ரெய்டு நடந்துச்சு இல்ல,
அது எந்த பீரியட்ல நடந்த குற்றச்சாட்டுகள், எப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து இந்த ரெய்டு நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதிமுக ஆட்சியில. ஆனா எடுக்கிறது யாரு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஏன் எடுக்குது? பாரதிய ஜனதாவினுடைய நெருக்கடி, கைகூலி. அப்படித்தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து அதிமுக அமைச்சர்களும் ஊழலற்றவர்கள். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு வர்றது பாரதிய ஜனதா தான். நீங்க அங்க இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல தான் இந்த கேஸை எடுத்து மறுபடியும் நடத்தணும்னு சொல்லி சொன்னது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து நடத்துங்கன்னு சொல்லல. டெல்லியில இருந்து வந்த ஆர்டர் தான் இங்க கேஸ் நடைபெறுது. ஒன்றிய அரசுல இந்த கேஸை எடுத்தது எல்லாமே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து எடுக்கப்பட்ட வழக்குகள் எல்லாமே உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படிதான் இங்கு மீண்டும் எடுக்கப்பட்டது. அப்ப ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் ஆகட்டும், ஒன்றிய அரசுடைய பாரதிய ஜனதா வழக்கறிஞர்கள் தான் இந்த விஷயத்துல அவர்கள் இந்த மாதிரியான தீர்ப்புகளை பெற்றுக்கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நெருக்கடியை கொடுக்கறாங்க, ஏன் அவரை மட்டும் டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். அவர் வந்து ஹீஸ் நல்ல போர்க்கள வீரர். அவரு நல்லா பாரதிய ஜனதா ஆகட்டும், அதிமுக ஆகட்டும் கடுமையா வந்து நெருக்கடியை கொடுக்கக்கூடியவர். கோயம்புத்தூர்ல 100 வார்டு இருக்கு, 100 வார்டுல 99 வார்டை ஜெயிச்சு கொடுக்குறாரு. வீரமணி அண்ணனுக்கு பயமா இருக்கு அவரை கண்டா. ஏன்னா அவருடைய கூட ஃப்ரெண்டா இருந்தவர் தான். இன்ஃபேக்ட் அவர்கிட்ட அரசியல் பழகினவர் தான் வந்து வீரமணி அண்ணன், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவர். எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு அவரை கண்டா ஒரு பயம் இருக்கு. நீங்க நம்ம வேலுமணி ஐயாவுக்கு கோயம்புத்தூர் பெல்ட்ல, நம்ம ஈரோடு பெல்ட்ல அவரை கண்டா ஒரு பயம் இருக்கு. மொத்தத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா, கொங்கு சமுதாயத்தினரிடையே வந்து பரவலா வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்மதிப்பும், அவருடைய சிறந்த களப்பணியை கண்டு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் பெருமளவில் அஞ்சுகிறதுங்கிறது ஒரு பக்கம் உண்மை. இது நீங்க அப்ப அவரை கண்ட்ரோல்ல வைக்கணும், அவர் எலெக்ஷன் ஒர்க்கு பார்க்க கூடாது, அவரை வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது ஒரு நோக்கத்துல அவங்க அப்படிப்பட்ட வேலையை செய்யறாங்க அப்படின்னு தான் இதை எடுத்துக்க முடியும். அண்ணாமலை அவர்கள் வந்து தோல்விக்காக பழி வாங்கிட்டார் செந்தில் பாலாஜிய, அவரோட ரெக்வெஸ்டின் பேர்ல தான் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு செய்தியும் உலா வருது. அரசியல்வாதிகளே பேசக்கூடிய ஒரு விஷயம் இது. அண்ணாமலை என்னன்னு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. முழுக்க முழுக்க வந்து என்ன சொல்றது, இந்த ரெய்டுக்கான அட்வான்ஸ் இன்டிமேஷன்லாம் வந்து அவர் தான் சொல்லுவாரு. ஒரு மாசம் முன்னாடி ஏதாவது நடக்குதுன்னா அட்வான்ஸ்டா வந்து சொல்லுவாரு. ஆனா ஈடிக்கு ஏதோ அவரு தான் வந்து ஹெட் மாதிரி சொல்லுவாரு. இன்கம் டேக்ஸ் வருதுன்னா ஒரு மாசம் முன்னாடி அட்வான்ஸ்டா சொல்லுவாரு. மொத்தத்துல ஒரு விஷயம் வந்து தெளிவா என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து பாரதிய ஜனதாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவரின் கீழ் பணியாற்றக்கூடிய அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி, இவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டு வருகிறார்கள். அவர்களின் கீழ் செயல்படுகின்ற இடியும் சரி, ஐடியும் சரி, தொடர்ந்து இங்க இருக்கக்கூடியவர்களை மிரட்டுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம வந்து இதை எடுத்துக்க முடியும். அதுக்கு உறுதுணையா ஃபீட்பேக், இன்புட்ஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து இங்க இருந்து அண்ணாமலை அவர் தேவைக்கெல்லாம் வந்து அவரு பொறுப்பை காப்பாத்திக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்தார். பிரத்யேக முயற்சிகளா நயினார் அண்ணா வந்துடக்கூடாதுன்னு கூட அவர் எடுத்ததா வந்து சொல்றாங்க. இந்த வழக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கு மீண்டும் ஆரம்பிச்சது அரவக்குறிச்சி தோல்வி, அண்ணாமலை அவர்களுடைய அந்த அரவக்குறிச்சி தோல்வி, அதை அவரும் மறக்க மாட்டாரு, அந்த மக்களும் மறக்க மாட்டாங்க. நீங்க நான் இன்னொன்னு சொல்லிடுறேம்மா, தெளிவா சொல்றேன். அண்ணாமலை அண்ணன் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எவருக்குமே தமிழ்நாட்டினுடைய மனநிலை புரியாது. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை முழுமையாக மாறுபட்ட ஒரு மனநிலை. இது திராவிட மண். இங்க சுயமரியாதை பேசணும். இங்க மக்கள் அதை தான் வந்து விரும்புகின்றவர்கள், அதன்படி நடக்கின்றவர்கள். இங்கு வீரத்திற்கு பேர் போன மண், ஒழுக்கத்திற்கு பேர் போன மண், திருக்குறளை வாழ்வியலாக எடுத்து வாழுகின்ற மக்கள் இருக்கக்கூடியவர்கள். இப்படி நம்மளுடைய வீர வரலாறுலாம் நமக்கு இருக்கிற இடத்துல இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய தமிழர்கள், இன்னொன்று சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய வரலாறை எழுத ஆரம்பிக்கணும்னா தமிழ்நாட்டில இருந்து தான் எழுதணுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரும்பின் தொன்மைன்னு சொல்லிட்டு 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு இங்க இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றனன்னு சொல்றாங்க. அப்படி இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழர்களினுடைய மனநிலை என்பது அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், அரவணைத்து சென்றால் எதையும் செய்து கொடுக்கக்கூடியவர்கள். ஆனா வடநாட்டுல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாக்கு நம்ம மனநிலை புரியவே புரியாது. ஏன்னா அவங்க மகாபாரதத்தை பின்பற்றுறவங்க, அவங்க ராமாயண கதை சொல்றவங்க, இது எல்லாமே கற்பனை கதாபாத்திரங்கள்.
இங்க இருக்கக்கூடிய இலக்கணங்கள் எல்லாம் நிஜமாக நடக்கக்கூடியவை. இந்த 2 உதாரணமே உங்களுக்கு தெரியும். எது கதை எது நிஜம்ங்கிறது. இந்த தெளிவு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதாவினுடைய கற்பனைகளை பொய்களை இங்கு நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய மனநல தமிழ்நாட்டில் எடுக்கவே எடுக்காது. பாரதிய ஜனதாலன்னா தமிழிசை அந்த இந்தி இசை அக்கா தெளிவா சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறதான், தாமரை மலர்ந்தே தீரும், மலரவே மலராது. இல்ல திரும்ப திரும்ப பாஜக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டங்களையும் தற்போதைய பாஜகவோட கூட்டங்களையும் நம்ம கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். அதே மனநிலையோட நம்ம டிராவல் பண்ண முடியாது. நீங்க சொல்றீங்க திமுக அமைச்சர் உட்பட பலர் மேடையில சொல்லக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுடைய பல்ஸ் என்னைக்குமே பாஜக புரியாது அப்படிங்கிறது. அதுக்காக தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களையும் அவங்க வச்சிருக்காங்க. எல் முருகன் இருக்காரு, நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவங்களுக்குலாம் எவ்வளவு முக்கியத்துறையை கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டு அண்ணாமலை இருக்காரு. இவங்களையெல்லாம் வச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை அவங்களால புரிஞ்சுக்க முடியாதா? இப்ப சமீபத்துல நயினார் நாகேந்திரன் பதவியேற்பு கூட்டமும் சரி, அதற்கு முன்பு நடந்த கூட்டமும் சரி, எவ்வளவு கூட்டம் வந்தது. கொங்கு பெல்ட் குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்களே கொங்கு பெல்ட்ல இருந்து பிரிக்க முடியாது. அவரு அவ்வளவு பலம் வாய்ந்தவர். இப்போ அவருக்கான அந்த கேஸ் ஒரு பலவீனம் அப்படிங்கும்போது இந்த கூட்டம் பாஜகவுக்கும் கூட்டம் கூடுது, விஜய் அவர்களுக்கும் கூட்டம் கூடுது. அப்ப அந்த பெல்ட் அவங்களுடைய மனநிலை மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா 26? எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. கடந்த அதிமுக ஆட்சியில் பாரதிய ஜனதா அதிமுகவினரை வச்சு நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதமாகட்டும், ஸ்டெர்லைட்டுக்கு 13 பேரை சுட்டு கொன்னதாகட்டும், நம்மளுடைய பல்கலைக்கழகங்களில் வேறு மாநிலங்கள்ல இருந்து துணைவேந்தரை கொண்டு வந்து நியமனம் பண்ணினதாகட்டும், அவ்வளவு கேடுகளை வந்து தொடர்ந்து தமிழ் சமூகத்துக்கு செஞ்சுருக்காங்க அதிமுக ஆட்சியிலேயே. அதை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கல்வி திட்டங்களை கெடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதற்கான முயற்சிகளை செஞ்சாங்க. உயர்கல்வியில் வேரியஸ் ஸ்டாஃப்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் எல்லாமே வந்து கவர்னருடைய தலையீடு நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 55,000 மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் வந்து தடுமாறிக்கிட்டு இருந்தது பல்வேறு யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள். நிதி ஒதுக்கீடே செய்யாமல் தமிழ்நாடுங்கிற பேர் பட்ஜெட்லேயே வராமல் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் உரையை வாசிக்கிறாங்க. எல் முருகன் அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமைகள் பெற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரில. என்ன நிதியை பெற்றுக் கொடுத்தாருன்னு எனக்கு தெரில. அண்ணாமலை அண்ணன் அவர்கள் எந்த நிதியை பெற்றுக் கொடுத்தார் இது வரைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த பாரதிய ஜனதாவினர் யாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்க இந்த நல்லதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை. ஆனா இவங்க செஞ்ச கெடுதல்களை பட்டியலிட்டோம்னு சொன்னா, ஆனா அதை எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு தமிழ்நாடு வந்து எந்திரிச்சு இன்னைக்கு வந்து தொழில்துறையில 9.69% சரி, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல 50% கிராஸ் பண்ணி நிக்கிறதும் சரி, மீறி எழுந்து நிக்குது அப்படின்னு சொன்னா அது திராவிட மாடல் ஆட்சினாலதான். பாரதிய ஜனதானால நடக்கக்கூடிய கெடுதல்களை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது தெளிவா அவங்களுக்கும் புரியுது. இந்த கூட்டம் கூடுறத வச்சு தேர்தல் ஜெயிக்கணும்னு சொன்னா பழைய வரலாறுல நீங்க திரும்பி பாத்தீங்கன்னு சொன்னா அப்பெல்லாம் நடக்கவே நடக்காது. சாதனைகள் போல பல்வேறு லிஸ்ட போடுறீங்க. ஆனா அதே திமுகவுடைய இந்த 4 வருஷம் ஆட்சியில பல்வேறு விஷயங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றல. சொல்லாத வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றினா கூட கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றல. நிறைவேற்றலாமா? எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா, அது போல அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் கொரோனா டைம்ல சொன்ன உடனே இப்ப நடக்குது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. தேர்தல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வேண்டாம், இன்னும் 1 வருஷம் இருக்கு. 110 விதியின் கீழ் இன்னைக்கு 9 அறிவிப்புகளை முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து அரசு ஊழியர்களுக்கு 2% 10 நாளாவே வந்து செயல் திட்டங்கள் பல வந்து நிறைவேற்ற. அதனால நீங்க வந்து இன்ஃபேக்ட் இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னு சொன்னா, நம்ம பென்ஷன் ஸ்கீமுக்கு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து செப்டம்பர்ல அறிக்கை வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க கொடுக்கலன்னா சொல்லாதீங்க. ஒரு தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை 5 ஆண்டுகளுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வை ஒண்ணு. இரண்டாவது, அவர்கள் நிதி நிலைமையை தமிழ்நாட்டில் சீரழித்து வைத்திருந்த நிலையில் தான் நம்ம ஆட்சியை கொடுத்துட்டு போறாங்க. கொரோனா இருந்த டைமு நம்ம ஆட்சிக்குள்ள வருகின்ற பொழுது 1 வருஷம் நமக்கு கொரோனாவை மீறி போராடுறதுக்கு, அதற்கு மேல் 2 வருடங்கள் நம்மளுடைய உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா வந்து மீட்டெடுக்கிறதுக்கு, இப்ப 4வது வருஷம் வந்து நிறைவுல தான் வந்து வேந்தர் பல்கலைக்கழகங்களை நடத்துவதற்கான உரிமையை சுப்ரீம் கோர்ட் மூலியமா நம்ம வந்து பெறுவதற்கான வாய்ப்பு.
இழந்தவைகளை இன்னும் தமிழ் இதில் ஒரு பழமொழியில் சொல்லுவாங்க, இழந்த பூமியை மீட்டுறதுக்கே நமக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, இதுக்கு மேலே தான் இதுக்குள்ளே விவசாயம் பண்ணணும், இதில் அறுவடை எடுக்கணும், இப்படி தான் நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. அப்போ 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற வகையில் கிட்டத்தட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோமோ அதெல்லாம் நடத்தி முடித்திருப்பார் எங்களுடைய முதலமைச்சருங்கிறது உறுதியாக நீங்கள் வச்சுக்கலாம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தினம் கொள்ளை நடந்துட்டு இருக்கு, முதலமைச்சர் பதவி விலகணும், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்படுது. திமுக ஆட்சினாலே சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது அப்படிங்கிறது அதிமுக அவங்களுடைய வாதமாக இருக்கு. சட்டமன்ற நடவடிக்கைகள்லயே பல முறை கருப்புடை அணிஞ்சிட்டு வந்தாங்க, பேச நேரம் கேட்டு கிடைக்கலன்னு வெளிநடப்பு செஞ்சாங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. நீங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லி சொன்னா, ஸ்டெர்லைட்ல நடந்த பிரச்சனை பொதுமக்கள் எல்லாம் திரண்டு எழுந்து வந்த பொழுது சுட்டு கொன்னது அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகள், பொதுமக்கள் திரண்டு எழுந்து பிரச்சனையானால் அது சட்டம் ஒழுங்கு கேடு. அது ஆட்சிக்கு திறனற்ற ஆட்சின்னு நம்ம சொல்லலாம். அது ஆளுமை திறன் இல்லாத ஆட்சின்னு நம்ம சொல்லலாம். தனிப்பட்ட விரோதத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சட்டம் ஒழுங்கு இல்லைங்கிறத நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகையினால ஒரு மர்டர் நடக்குது, முன்விரோதங்கள் இதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொடூர கொலை, இந்த மாதிரி விஷயங்களை சட்டம் ஒழுங்குல தான் நம்ம கொண்டு வர முடியும். நீங்க அதுக்குதான கடுமையான சட்டங்களை முதலமைச்சர் இயற்றினாங்க. நீங்க ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த முன்னாடி எடப்பாடி ஆட்சி மாதிரி இல்லையே. நீங்க ஒரு பெண்கள் மீது தவறு நடக்கின்ற பொழுது அதனுடைய சட்டங்களை அடுத்த செஷன்லயே இமீடியட்டா முதலமைச்சர் என்ன பண்றாங்க, அதற்கான தண்டனைகளை கடுமையாக்கி மேற்கொண்டு இதுபோல் நடக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சட்டத்தை இயற்றி அந்த நிலைநிறுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அதுதான் நல்ல ஆட்சிக்கு அடையாளம். நீங்க தவறு நடக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. நடந்த தவறை எப்படி சரி பண்றாங்க, எப்படி மீண்டெழுந்து வருகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, முதலமைச்சர் அவர்கள் இந்த 2 விஷயத்துக்குமே கடுமையான சட்டத்திட்டங்களை அரங்கேற்றி இருக்கிறார், சட்டமன்றத்தில் சட்டமாக இயற்றி இருக்கிறார், பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்திருக்கிறாருங்கும் போது இதோட வேற எப்படி ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி செயல்பட முடியும்? இன்றைய நமது அரசியல் தின நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.